வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு. ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள், அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்பு எண்கள் 9600444494 மற்றும் 9940283447. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. போன வாரம் படிச்ச எஸ்ஏ எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க சார். இப்ப நான் என்ன கேட்க வந்தேன் தெரியுங்களா, அந்த மைண்ட் மேப் போடுறது இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணோம். என்னன்னா இப்ப உடனே எழுதுற போது டக்குன்னு ஞாபகம் வருதுங்க சார். இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிற போது அது எப்படி மைண்டுக்கு கொண்டு வருது அது தெரியலங்களே. இப்ப நம்ம கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட் டக்குன்னு எழுதிடுறோம், ஃபுல் மார்க் வாங்கிடுறோம். எக்ஸாம்ல அப்படிங்கிற போது எல்லாம் மறந்து போயிருதுங்களா, அதை ரீகால் பண்ணவே தெரியல. அது எப்படிங்க சார்? உடனே டெஸ்ட் வச்சா மார்க் வாங்கிடுறோம். திருப்பி அதே கேள்வியே ஒரு மாசம் கழிச்சு கேட்டா ஞாபகம் வர மாட்டேங்குது, திருப்பி படிக்க நேரம் இல்ல. அதானே சொல்ல வரீங்க? அதேதாங்க சார். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தடவை படிச்சுட்டோம்னா உடனே அது நம்மளுக்கு மைண்டுக்கு போயிடுச்சு, அது இனிமேல் மறக்கவே மறக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் ஹெர்மன் எப்பிங்காஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரரு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாரு. ஒரு விஷயத்த படிச்சுட்டு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறது. அதை ஒரு நாள் கழிச்சு அவர் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல 60% மறந்து இருக்கு. அதே ஒரு 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது 70% மறந்து போயிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது 80% மறந்து போயிருக்கு. 15 நாள் கழிச்சு பார்க்கும்போது 90% மறந்து போயிருச்சு. ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது இதை படிச்சமானே அவருக்கு சந்தேகமா இருந்திருக்குது. அந்த மாதிரிதான் சரி இருக்கு. ஒரு பாடத்தை நீங்க 45 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நம்ம தொகுத்து முழுசா திருப்பி நம்ம சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அதனாலதான் ஒரு பீரியடே 45 மினிட்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. அப்ப பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் 35 மினிட்ஸ்ல அவங்க பாடம் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் அது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மறதி எப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா படிச்ச உடனே தான் மறதி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீங்க அதை ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி நீங்க நாளைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50-60% மறந்து போயிருக்கு. இதுதான் இயற்கை. ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு அறிவு இல்லையோ, நம்ம மக்கோ அப்படின்னு நம்மளே நாமே நம்ம தாழ்த்திக்கிறோம். ஆனா இறைவன் படைப்புல பிரெயின் அப்படிதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? 24 மணி நேரத்துல 60% மறந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு தடவை படிச்ச உடனே நீங்க ரிவைஸ் பண்றீங்க, திருப்பி 24 மணி நேரத்துக்குள்ளார அதை நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணினீங்கன்னா அந்த மறந்ததெல்லாம் திருப்பி ஞாபகம் திரும்பியும் உங்களால 100% ஞாபகத்துக்கு கொண்டு வச்சுக்க முடியும். 3வது நாள் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மறந்துருக்கும். ஸோ அன்னைக்கு 60% மறந்தது இப்ப 50% மறந்துருக்கும். ஏன்னா நீங்க நடுவில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால அந்த அளவுக்கு மறந்துருக்காது, கொஞ்சம் மறந்துருக்கும். திருப்பி நீங்க அந்த 3வது நாள் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 100% ஞாபகம் வந்துடும் இல்லையா. ஓகே, திருப்பி நீங்க ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஒரு 40% 30% மறந்துருக்கும். நீங்க அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி சொல்லி பார்த்துட்டீங்கன்னா திருப்பி எல்லாமே 100% நீங்க நினைவு கொண்டு வர முடியும். இப்படி நீங்க இந்த இடைவெளியில நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மறதியினுடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அப்ப நம்ம 30 நாள் கழிச்சு நம்மளால திருப்பி 100% அதை ரீடைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இது நம்மளுடைய நிரந்தர நினைவாற்றலுக்கு போயிடுச்சு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணலாம். 45 நிமிஷம் படிக்கிற விஷயத்த 10 நிமிஷம் நீங்க ரிவைஸ் பண்ணணும் உடனே. இல்லைன்னா 45 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம்னா நீங்க 35 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷத்தை ரிவைஸ் பண்ணணும் உடனே. அதை 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணணும். 3வது நாள் ரிவைஸ் பண்ணணும், 7வது நாள் ரிவைஸ் பண்ணணும், 15வது நாள் ரிவைஸ் பண்ணணும், 30வது நாள் ரிவைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தர நினைவாற்றலுக்கு போகணும்னா ஒரு மாசம் ஆகும். அதுக்குள்ள நீங்க இந்த 6 ரிவிஷனை இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க பண்ணிருக்கணும். அவர் எப்படி இந்த ஆராய்ச்சி பண்ணாங்களோ, உங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நேயர்கள் கேட்கறவங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் அதுக்குள்ள போய் பார்க்கலாம். சரிங்க சார். இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதல் பாடத்தை படிக்கிறோம், திருப்பி நாளைக்கு அதே படிக்கிறோம், 3வது நாளும் அதே படிக்கிறோம், அப்புறம் 15வது நாள் 30வது நாள்னு படிக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பாடத்தை இன்னைக்கு படிக்கிறோம், திருப்பி நாளைக்கு பாடத்தை நம்ம படிக்கணும்ல. அப்ப இந்த பாடத்தையும் எப்படி இது பண்றது? அருமையான கேள்வி இது. இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க முத நாள் 1 மணி நேரம் படிக்க எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. அத நீங்க உடனே 10 நிமிஷத்துல ரிவைஸ் பண்றீங்க. 2வது நாள் நீங்க ஒரு நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணும்போது அது 7 நிமிஷத்துக்கு மேல வராது. நீங்க 1 மணி நேரம் நீங்க திருப்பி அதை ரிவைஸ் பண்றேன்னு திருப்பி படிச்சீங்கன்னா நீங்க படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நேற்று சரி சரி சரிங்க. நீங்க 1 மணி நேரம் நீங்க எடுத்துக்கிட்டது இங்க 7-8 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணிடலாம். இதே நீங்க 3வது நாள் பண்ணும்போது 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. சரிங்களா? அதே நீங்க ஒரு வாரம் கழிச்சு பண்ணும்போது 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது.
நீங்க அந்த ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த 1 மணி நேரத்துல படிச்சதை நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா 1 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. அவ்வளவு பாயிண்ட் டக்கு 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 நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப நம்ம போன வாரம் ஒரு எஸ்ஏ படிச்சோம் இல்லைங்களா, டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனி எவ்வளவு நேரம் படிச்சோம் நம்ம. இப்ப நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு டைம் எடுக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா எடுக்காது. குறைஞ்சி அது நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா. அதனாலதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அழகா இன்னும் இது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதுக்கு அவர் வந்து 1885ஆம் ஆண்டே பதில் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப 140 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இந்த ஆராய்ச்சி முடிஞ்சு. This is a research even today it is called number 1 research. அதுக்கப்புறம் தான் கேன்சர் தெரப்பி, அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸ் தெரப்பி எல்லாம். இந்த forgetting curve தான் நம்பர் 1 ரிசர்ச் இந்த 140 வருஷமா. அத வந்து இப்போ 2008ல இன்னொரு முறை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அவர் அப்ப சொல்லிட்டு போயிட்டாரு 1885ல. இப்பயும் அது ஒர்க் அவுட் ஆகுதா, இன்னைய நவீன உலகத்திலையும் இன்றைய மாணவர்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு 2008ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த முடிவை தான் சொன்னாங்க, அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆராய்ச்சியில ஒரு பாட்டுல என்னை கூட அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நான் வந்து ஒரு போட்டிக்காக ஜெர்மனிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க கூட்டிட்டு போய் அவங்க ஆய்வுக்கூடத்துல வச்சு எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் கொடுத்து கூட பண்ணாங்க. அதுல பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து இன்னும் அதே மாதிரி அந்த ஃபர்கெட்டிங் கர்வ் வந்து கரெக்டா தான் ஒர்க் பண்ணுது, அவருடைய ஆராய்ச்சி இன்னைக்கும் வேலிடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க. அதுல வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் நீங்க 8 மணி நேரம் தூங்கணும். 15 வயசுக்கு மேல, அதாவது 10வது வரைக்கும் நீங்க 8 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கு மேல நீங்க 7 மணி நேரம் தூங்கினா போதும். படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். நம்ம கொஞ்சம் அடல்ட் ஆயிடுறோம், கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிக்கலாம் அந்த சமயத்துல. அப்ப நீங்க வந்து 24 மணி நேரத்துல நீங்க 8 மணி நேரம் தூங்குறதா வச்சுக்கோங்க. அதை கழிச்சுடுங்க, மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கு? 16 மணி நேரம். அதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேணுமாலும் ஸ்கூல்ல போய் லேர்ன் பண்ற டைம் விட்டுருங்க, நீங்க படிக்கிற டைம் விட்டுருங்க. அந்த 16 மணி நேரத்துல 1 hour எவ்ரி டே யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் ரிவிஷன். அந்த 1 மணி நேரத்துல வந்து நீங்க இன்னைக்கு நேத்து படிச்சது, 3 நாளைக்கு முன்னாடி படிச்சது, 7 நாளைக்கு முன்னாடி படிச்சது, 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்சது, இது எல்லாத்தையும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். அதுக்கு மேல நீங்க டைம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை படிச்சது ஒழுங்கா படிக்கல, அதை திருப்பி படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப நிறைய படிச்சிருந்தீங்கன்னா கூட 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். அப்போ எவ்ரிடே வந்து நம்ம 16 மணி நேரத்துல நம்ம கத்துக்கிற நேரம் போக 1.5 மணி நேரம் நம்ம எதுக்கு ஒதுக்கணும்னா ஃபார் ரிவிஷன். நீங்க இன்னைக்கு எதுவுமே படிக்காம கூட இருக்கலாம், சரிங்களா? நாளைக்கு கூட படிச்சுக்கலாம். ஆனா நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயத்த இன்னைக்கு என்னென்ன ரிவிஷன் காமிக்குதோ அத்தனையும் நீங்க ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புதுசா ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே படிச்சதை வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம் போதுமானது. அந்த 1 மணி நேரத்தை நான் எந்த நேரத்துல ரிவைஸ் பண்ணா நல்லது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணலாமா? சில பசங்க டாய்லெட்லயே உட்காந்து பண்றேம்மா, அதெல்லாம் கிடையாது. சோ அவருடைய ஆராய்ச்சியிலேயே அவரே சொல்றாரு, வாட் எவர் பி த டைம், நீங்க பெட்டுக்கு போற டைம். இப்ப நீங்க டெய்லி 11 மணிக்கு நீங்க தூங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். the last 1 hour you should use it for revision. முன்னாடி. ஆமா, நீங்க 11 மணிக்கு போறீங்கன்னா 10 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும். நீங்க புதுசா படிக்கிறது, மத்த வேலை, ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த 10 to 11 இன்னைக்கு படிச்சது, நேத்து படிச்சது, 3 நாளைக்கு அந்த ரிவிஷன் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு போய் படுத்துடணும். அந்த ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமே போய் டிவி பாக்குறது, அப்புறமே வேற செயல்களில் ஈடுபடுறதுலாம் இருக்க கூடாது. கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் தான் ஓடி இருக்கணும். ஆமா, that should be your last activity of the day. ஓகேங்க சார். நீங்க அதை முடிச்சிட்டு போய் படுத்துட்டீங்கன்னா even when you are asleep உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க பிரெயின் வந்து அதெல்லாம் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கும். நீங்க தடுமாறி ரிவைஸ் பண்ணதை கூட நீங்க காலையில எழுந்து பல்லு விளக்கிட்டே யோசிச்சீங்கன்னா கட 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 கடன்னு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், அனுபவிச்சு சொல்றேன் நான். அது சரிங்களா? அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்து இது வந்து நம்ம அப்படியே கேட்டுட்டு போறது விஷயம் இல்ல. ஒவ்வொருத்தரும் இதை கரெக்டா கடைபிடிச்சு நமக்கு அது வருதா அப்படிங்கறத உணரவே முடியும். அது அந்த ஒரு பாயிண்ட கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சோ நீங்க நிறைய படிக்கிறது இருந்துச்சுன்னா கூட நீங்க 1.5 மணி நேரம் ரிவிஷன் வச்சுக்கலாம். அதுக்கு மேல எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க ரிவைஸ் பண்றதுக்கு. 1 ஹவருக்கு 1.5 மணி நேரம் சார். இப்ப ரிவைஸ் பண்றது வந்து திருப்பியும் நம்ம புக்க பார்த்தே ரிவைஸ் பண்ணணுமா, நம்ம மனசுக்குள்ள ரிவைஸ் பண்ணிக்கலாம்? நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், அந்த மைண்ட் மேப்ல வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சரி சரி. அந்த ஹிண்ட்ஸ் தான் பார்க்கணும். திருப்பி நம்ம புக்க போய் முழுசா படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேங்க சார்.
அந்த மைண்ட் மேப்ல என்னென்ன ஹிண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கீவேர்ட்ஸை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். அதனாலதான் நம்மளுடைய ரீகால் அந்த ரிவைஸ் பண்ற டைம் ரொம்ப குறையுது இல்லைங்களா. நீங்க திருப்பி போய் புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே டைம் தான் ஆகும். அதுக்குதான் முதல் முறை படிக்கும் போது நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் எடுத்து மைண்ட் மேப் பண்ணி வச்சுக்கணும். திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்த மைண்ட் மேப்பை பார்த்த உடனே உங்களுக்கு நீங்க 1 மணி நேரம் படிச்சதை 3 to 5 நிமிஷத்துல உங்களால கரெக்டா ரீகால் பண்ணிடும். செஞ்சு அனுபவிச்சு பார்த்தாதான் அதை உணர முடியும் இல்லைங்களா. நீங்க செஞ்சு பாருங்க, அது கண்டிப்பா அருமையா ஒர்க் அவுட் ஆகும். சோ நம்ம பிரெயின் வந்து தூங்கும் போதுதான் அது ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணும். நம்ம தூங்கும் போதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சது இருக்கிறதெல்லாம் அதுவா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிவைஸ் பண்ணிக்கும். நான் தூங்காம படிச்சேன், விடிய விடிய படிச்சேன்னா நீங்க உங்க பிரெயின்ல என்ன பண்ணல, அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணவே இல்ல, அதுக்கு டைமே கொடுக்கல. நீங்க எல்லாரும் அதானே சொல்றாங்க, நான் ராத்திரி பூரா படிச்சேன், விடிய விடிய படிச்சேன். The more you sleep, you are அந்த ரீகலெக்ட் பண்ணி அதை கரெக்டா பிரெயின்ல எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த இடத்துல பிரெயின் கொண்டு போய் அதை வச்சுக்கும். அப்பதான் நீங்க எப்போ கேட்டாலும் அதை ரீகலெக்ட் பண்ணும்போது வெளியில வரும். இந்த தூங்காம படிக்கிறதுலாம் வந்து அந்த நேரத்துக்கு வேணுமோ ஒப்பேத்தலாம், அவ்வளவுதான். நீங்க அந்த பரீட்சை முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு அடுத்த நாளே அதெல்லாம் என்னன்னு தெரியாம போயிடும். இட் வில் நெவர் பிகம் நாலேஜ். பரீட்சையில பாஸ் பண்ணலாம், மார்க் வாங்கிருக்கலாம், ஆனா தட் வில் நாட் பிகம் நாலேஜ் இல்லையா. திருப்பி நீங்க அடுத்த கிளாஸுக்கு போகும்போது அதெல்லாம் அப்ளை பண்ணவே முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது, ஒன்னும் தெரியாத மாதிரியே தான் இருக்கும். சார், அப்ப வந்து நம்ம படிக்கிறத வந்து காலையில ரீகால் பண்றது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. படிக்கிறது புதுசா படிக்கிறது எப்ப படிக்கலாம்? என்னை பொறுத்தவரையிலும் அதிகாலையில படிக்கிறது நல்லது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒர்க் அவுட் ஆகுங்க. அப்படிங்களா? எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் மார்னிங்ல வந்து ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆக்சிஜன் நிறைய இருக்கும். the more oxygen we get in our breathing இல்லையா, நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறதுல வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கும்போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா பிரெயினோட ஃபுட் வந்து ஆக்சிஜன் தான். மோர் ஆக்சிஜன் கோஸ் டு பிரெயின், தட் வில் பி வெரி ஆக்டிவ். அந்த ஏர் எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எப்போ வந்து பிரெயினுக்கு வந்து நம்மளுடைய மூச்சு மூலியமா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும்னா அது காலையில தான் கிடைக்கும். இப்ப நான்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காலையில 4 to 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம். எழுந்திரிச்சிட்டு 6 மணி வரைக்கும் படிப்போம். அவ்வளவுதான், அப்படியே பளிச்சுன்னு படிச்சிடும் எல்லாம். நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேலாம் 8:30 9 மணிக்கு மேல நான்லாம் படிச்சதே கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் படுத்துருவோம் அப்பெல்லாம். இல்லைன்னா வீட்லயும் விட மாட்டாங்க, லைட் எல்லாம் போடலாம் விட மாட்டாங்க. அப்ப டிவி கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த ஈவினிங் எல்லாம் படிக்கிறது காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது. ரைட்டிங் ஒர்க் எல்லாம் ஈவினிங் செய்வோம். புதுசா படிக்கிறதெல்லாம் காலையில தான் படிப்போம். படுக்கும் போறதுக்கு முன்னாடி அந்த ரிவிஷன் கண்டிப்பா பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எங்களை அறியாமலே அந்த ரிவிஷன்லாம் ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் மெத்தட் தான் நம்மளுக்கு தெரியாம செஞ்ச விஷயங்கள். இப்ப நம்மளுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு அவைலபிலிட்டி இருந்து நம்ம இந்த மெத்தடை கடைபிடிக்காம நீங்க வந்து எனக்கு மாற்றம் வேணும்னு கேட்டீங்கன்னா மாற்றமே வராது. உங்கள்கிட்ட வந்து அரிசி மாவு இருக்குமா, நீங்க அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அரிசி மாவும் உளுந்த மாவும் இருக்கு, அதை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும்? இட்லியும் தோசையும் சுட்டு சாப்பிடலாம் இல்லைங்களா. எனக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாவு வச்சுட்டு செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நீங்க வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா தான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல மாற்றம் வரும். இப்ப நீங்க சப்பாத்தி வேணும்னா அரிசி மாவையும் உளுந்த மாவையும் யார்ட்டையாவது கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கோதுமை மாவு வாங்கி நீங்க செஞ்சாதான் சப்பாத்தியும் பூரி சுட முடியும் இல்லைங்களா. சயின்டிபிக் ரிவிஷன்ல என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். சும்மா நான் இனிமேல் படிக்கிறேன், இனிமேல் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பழைய மாதிரியே படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த டாக்டர் ஹெர்மன் எப்பிங்காஸ் அவருடைய ஃபர்கெட்டிங் கர்வை நம்ம பீட் பண்ண நம்மளுடைய கடவுள் படைப்புல வந்து இப்படி நம்ம ஒரு விஷயத்த படிச்சோம்னா 1 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா மறந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறது வந்து முதல் நாள் தான் 60% மறந்து போகும் சரிங்களா. மிச்சம் 40% அப்புறம் மிச்சம் ஒரு 29 நாள்ல மறக்குது. இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட இடைவெளியில அந்த ரிவிஷன் பண்ணணும்னா நம்ம 100% திருப்பி அந்த மறந்ததெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி 100% நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க முடியும் இல்லைங்களா. அப்ப நம்ம அந்த 6 ரிவிஷனை பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது நிரந்தர நினைவாற்றலுக்கு போயிடுது. இதுதாங்க இதனுடைய சூழ்ச்சமம், வேற ஒண்ணுமே கிடையாது. டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க, தூங்க போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க 1 மாசத்துக்கு இதை கடைபிடிச்சு பாருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்காம விட்டுட்டீங்க. சார் நான் என்னன்னைக்கு என்ன படிச்சேன்னு நான் ஞாபகம் வச்சுட்டாதானே சார் இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் இப்ப நிறைய ஆப் வந்துருச்சுமா. இப்ப நான் ஒரு ஆப் போட்டிருக்கேன், லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப்னு இருக்கு. அதுல வந்து இந்த ஸ்பேஸ் ரிவிஷன் ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க வந்து நீங்க என்ன டாபிக் படிச்சீங்க, நீங்க பித்தகோரஸ் தியரம் படிச்சீங்கன்னு வச்சீங்களேன், அதுல நீங்க தேதியை போட்டு பித்தகோரஸ் தியரம் போட்டுட்டீங்கன்னா டெய்லி நீங்க ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை ஓபன் பண்ணி ரிமைண்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ரிவிஷன் பண்ணணும்னு அதுவே சொல்லிடும். நாங்க அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க 1 நாளைக்கு முன்னாடி படிச்சது 3 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் அதுவே சேர்த்து அதுல காமிக்கும். என்னோட ஆப் வந்து லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப் அதுல இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலா நிறைய ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் வந்து நம்ம பே பண்ணி நமக்கு ரிமைண்ட் பண்ண வைக்கலாம். அதுல எல்லாம் நம்ம டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டா அதுவும் ஈஸி தானங்க சார்? அதுவும் ஈஸி தான். நம்ம நீங்க பிசிக்கலா போட்டு வச்சுக்க முடியுமா, நீங்க அதையும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு சோம்பேறித்தனம்னா கூட இன்னைக்கு அதெல்லாம் வந்து
வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த அதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பேர்டனா இருந்துச்சுன்னா நீங்க ஆப்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு கரெக்டா நீங்க இப்ப டெய்லி 8 to 9 ரிவிஷன் பண்ண போறீங்கன்னா 8 மணிக்கு அந்த ஆப் இப்ப ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ரிமைண்டரை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க இன்னைக்கு படிச்சது, நேத்து படிச்சது, 3 நாளைக்கு முன்னாடி படிச்சது, 7 நாளைக்கு முன்னாடி படிச்சது, 30 நாளைக்கு முன்னாடி படிச்சது எல்லாத்தையும் ஒன்னா காமிக்கும். நீங்க அதை அப்படியே ஒன்னா கிளிக் பண்ணி நீங்க அதுலயே ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஆப்ல பாத்தீங்கன்னா அந்த டாபிக்லாம் அதுலயே உள்ளே நாங்க கொஸ்டின் ஆன்சரை கூட போட்டிருப்போம். நீங்க அதுலயே கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க உங்க புக் எடுத்து நீங்க உங்களுடைய நோட்ஸ் என்னவோ நீங்க அதுல பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இன்னைக்கு படிச்ச விஷயத்த நீங்க நிரந்தர நினைவாடல் கொண்டு போகணும்னா நீங்க நாளைக்கு வந்து எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ரீகலெக்ட் பண்ணா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஞாபகத்துல வருது அப்படிங்கறத உங்களால யூகிக்க முடியும் இல்லைங்களா? இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களாதான் செய்யணும். இப்ப நாங்க கொடுக்கறது வந்து ஒரு மெத்தடாலஜி, இது சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட். இதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய நினைவாற்றல் தற்காலிகமா மறக்கிறதுலாம் இப்ப இருக்காது. உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டீங்க. இப்ப அதையும் வந்து இந்த ரிவிஷன் மெத்தட்ல ஸ்பேஸ்ட் ரிவிஷன் மெத்தட்ல எப்படி நிரந்தர நினைவாற்றல் கொண்டு போறதையும் இப்ப கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா? சரிமா, அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட வாங்க. நன்றிங்க சார். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ். வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.